வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கிற ஒரு மாதா சிலைக்கு மாலை போடணும் போகும்போது அங்கே இருக்கிற இளைஞர்கள் மணிப்பூரில் எங்களுடைய தேவாலயங்களை நீங்கள் கொளுத்துனீங்க, நீங்கள் இங்கே வரக்கூடாது, எங்கள் இது புனிதமான இடம், நீங்கள் மாலை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த இளைஞர்கள் செய்வது தவறுன்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க. தப்புன்றீங்களா சார்? அது ஐயா நம்ம பட்டினத்தாரும் சொல்லுவாங்க, பத்திரிகையாரும் சொல்லுவாங்க, செய்கிறது தப்பே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறது? அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சுக்கு வர்றாரு. இந்தியாவில் யார் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம், எந்த சாமியை வேணால் கும்பிடலாம் அப்படின்றது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்குறது. அண்ணாமலை ஒரு தேவாலயத்தில் போய் வழிபடக்கூடாதுன்றது எந்த சட்டமும் சொல்ல. அண்ணாமலை அவர் போய் மணிப்பூரில் எந்த தப்பும் பண்ணலை. அவர் சார்ந்திருக்கிற கட்சி சரியாக அங்கே கையாளாமல் கிட்டாங்க. இப்போது நீங்களும் அந்த மேரி மாதாவை நம்புறீங்க, கும்பிடுறீங்க. அவருக்கும் மேரி மாதாவை கும்பிடணும், நம்பணும், இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம யார்? அப்போது இதுதான் நான் சொல்கிறது, அந்த குறுகிய பார்வை. இப்போ இது என்ன ஆகிடும்னா, மேபி அண்ணாமலை கூட இருக்கிறவங்க இதை வைத்து அரசியல் செய்வாங்க. ஓகே, இது அண்ணாமலைக்கு தான் பூஸ்ட் ஆகிடுது. ஆமாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சர்ச்சில் போய் ஒரு கேண்டில் ஏற்றிட்டு போகிறாருன்னா போகிறாரு. அதில் என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது. இந்த மாதிரி விஷயத்தில் உங்களை எதிர்ப்பை காட்டி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற மதவாத அரசியலை நீங்கள் பண்ணிடுறீங்க. இப்போ மசூதியாண்ட பாஜக வேட்பாளர் ஓட்டு கேட்குறாருன்னா கேட்டுட்டு போட்டோம், இங்கெல்லாம் வராதிங்க, இங்கெல்லாம் நிற்காதீங்க, அதை சொல்லக்கூடாது. இல்லை சார், குறைந்தபட்சம் அந்த மதத்தினர் தாக்கப்பட்டதுக்கு ஒரு எதிர்ப்பு காட்டுற மாதிரியான இது முறை அல்ல. இது முறை அல்ல. கோயிலுக்கு சாமி கும்பிடணுன்னு வரவங்களுக்கு, அந்த வரவங்களுக்கும் அது குற்றவாளி கொலைகாரனா கூட இருக்கட்டும். எந்த மதத்தில்னா குற்றம் பண்ணவன் என்னை கும்பிடக்கூடாதுன்னு இருக்கா? குற்றம் பண்ணிட்டு வந்தாலும் நான் அவனை ரட்சிக்கிற தன்மை தான் இருக்குன்றது தான் எல்லா வேதத்துலேயும் சொல்லியிருக்குது. வேதத்தை விட நீங்களாம் பெரிய ஆளா? உங்களோட கோபம் நியாயமான கோபம், ஆனால் காட்டுற விதம் இது இல்லை. இல்லை, இந்த கோபம் என்பது, இந்த காட்டுற விதம் என்பது தமிழ்நாட்டுக்கு இயல்பானது ஒரு விஷயம் தானே. ஏன்னா நமக்கு எதிரான ஒரு அரசு அல்லது அரசியல் தலைவர் வராருன்னா கோபேக் மோடின்றது கூட ட்ரெண்டான. கோபேக் மோடின்றது நம்ம ஒரு வார்த்தையில் போட்டோம், ஒரு கொடியை காட்டணும். நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பல. வந்தவர் யாரா இருந்தாலும் விருந்தாளிங்க, வந்தாரை வாழ வைக்கிறது தான் தமிழகன்றது பேரு. ஒருத்தரை உதாசீனப்படுத்துறதோ இல்லை கேவலப்படுத்துறதோ யார் வேணா பண்ணலாம். அது ஒரு சுலபமான செயல், அது ஒரு மலிவான செயல். கோபேக் மோடின்னு ட்ரெண்டு பண்ணது ட்ரெண்ட் ஆச்சு, உண்மை. அது மக்கள் கோவத்தில் சொன்னாங்க. ஆனால் யாரும் போயிட்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவில் எடுத்து ஊற்றிக்கிறது, இல்லை இவர் அங்கேயே இந்த இருக்கிறத தூக்கி எரியிறது, அந்த மாதிரி ஒரு பண்ணலையே. இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் கூட என்ன பண்ணியிருக்கலாம், உங்களோட எதிர்ப்பை அங்கே தெரிவிச்சிருக்கலாம், இல்லை சாமியை கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தெரிவிச்சிருக்கலாம். சாமி கும்பிட்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அது எந்த சாமின்னா இருக்கட்டும். அதில் போய் நான் தலையிட்டேன்னா அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? பாஜக இதை தானே பண்ணுறாங்க. என்ன சாமி கும்பிடணும், எங்கே கோயில் இருக்கணும், அப்புறம் என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன உடைய போடணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணுது. அதே முடிவை நீயே எடுக்கிறீன்னா அப்போ உனக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை ஒரு வார்த்தை இடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவரை உள்ள விடலான்னு ஒன்று, நான் ஒரு 10,000 பேர் கூட்டு உள்ளே பூந்தனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரிகர் ஆகிற இடம் தானே இது. இதுதான் அண்ணாமலை அவர்கள் விரும்ப. அதாவது அண்ணாமலையோட அந்த அரசியல் தன்மை பாருங்கள். அந்த தவறு செய்யறதே தவறுன்னு செய்யாத அந்த இது வயது குறைவாக இருக்கிறவர்களுக்கு தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. நான் அந்த கூட்டத்தை பார்க்கவில்லை. நான் யூகத்தில் நான் அடிப்படையில் சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 35 வயசு தான் இருக்கும். ரைட்டுங்களா? அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை எவ்வாறு கையாளணும்னு தெரியாது. அது கோபம் வர வயசு. கோபம் வந்தால் தான் அந்த வயசுக்கு மரியாதை. ஆனால் அந்த கோபம் எவ்வாறு காட்டணும், எப்படி எதிர்வினை ஆட்டணுன்றது அவங்களுக்கு தெரியல. கோபம் நியாயமானது, ஆனால் போகிற பாதை தப்பு. அதே மாதிரி இவர்கள் எப்படி தவறாக சிந்திச்சாங்களோ அதே மாதிரி தவறான சிந்தனை ஓட்டத்தில் தான் அண்ணாமலை பேசியிருக்கு. அனுபவம் 10 அண்ணாமலைக்கு. ஆமாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சாமி கும்பிட போனேன் உடலை அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு, நான் வெளிலேருந்து மாதாவை கும்பிட்டுக்கிறேன், எல்லா இடத்துலையும் மாதா இருக்கிறாங்க, எனக்கு அம்மனும் ஒன்று தான் மாதாவும் ஒன்று தான், எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் 10,000 பேரோட வருவேன்னா போய் ஆள் கூட்டின்னு வர போகிறீங்களா? அதானே பொருள். அதுக்கு யாருன்னா ஒருத்தர் லோக்கலில் டீ கடையில் போகும்போது யாருன்னா மறிச்சிட்டு உங்களை திட்டாங்கன்னா, இரு நான் போய் வீட்டாண்ட ஆள் கூட்டின்னு வரேன்னு அந்த அரசியல் தானே பேசியிருக்கிறீங்க நீங்கள். இது ஒரு மாநில தலைவர் பேசக்கூடிய பேச்சா? அது சர்ச்சு உள்ளே விடலை. ரைட்டு, பெருந்தன்மையா கையெடுத்து கும்பிட்டுட்டு எப்பா உள்ளே போகல, வெளில கேண்டில் ஏற்றி கும்பிட்டு போகிறேன், நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு போ, கிராஸ் போட்டு போ,
என்ன பிரச்சனை? எடுத்துக்காட்டாக இருக்கும், ஊர் ஒன்று பாராட்டியிருக்கும், இது ஒரு ப்ரொமோஷனாக மாறி இருக்கும். ப்ரொமோஷன். சரி, நல்ல சிந்தனை இருந்தால் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வரும். உங்கள் சிந்தனையிலே பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி தான் போகும். அது யாராக இருந்தாலும் சரி. மேரி மாதா அந்த கோயிலில் ஒண்டி தான் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி போனால் இருக்கிறாங்க, அம்மா பெசன் நகர் போனால் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஆன்மீகம் வேறு சமயம் வேறு அப்படின்னு சித்தாந்தம் வேணும்னு பிரித்து பார்ப்பாங்க பெரியவங்க. ஈகோவை வந்து அடக்கிட்டு இந்த ஈகோலாம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் வந்து சிறந்த ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மதத்துக்குள்ளே நீங்கள் அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வந்து ஒரு இயல்பான அணுகுமுறையில் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பேரை எடுத்துக்கிட்டுருக்கும். அதனால் வந்து சாமி அப்படின்றது இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது அப்படின்றது எல்லா நாட்டுலேயும் எல்லாரும் பண்ணக்கூடியது தான். அப்போது அது வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு தமிழன் கடைசியில் அண்ணாமலையை கூட்டி கழித்து பார்க்கும்போது அதை தாண்டி ஒரு மனிதர் ஒரு இஷ்ட தெய்வத்தை இல்லை அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பாயினால் அதை கும்பிடுறதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இதை தான் பாஜக ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க. அப்போ நீங்களும் அதே பண்ணீங்க அப்படின்னா அந்த தடுத்து நிறுத்தினவர்களுக்கும் பாஜகவினர்களுக்கும் என்ன வித்தியாசன்றது எனக்கு புரியல. அந்த சிறுவர்களோ அந்த 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 கொஞ்சம் அவங்களோட கோவம் நியாயமானது. பட் அவங்க எடுத்த முறை அந்த வழி வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. அதேமாதிரி அண்ணாமலை அவர்களும் வந்து அதற்கு வந்து நான் 10,000 பேர் கூட்டு வந்திருப்பது அவர் தவிர்த்திருக்கலாம். ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதது இதில் தெரிய வருது. 2 பக்கம் இதில் இல்லை, நிறைய விஷயத்தில் தெரிய வருது. இது இன்னொன்று சாம்பிள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ணாமலையோட சாம்பிள். அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அடிப்படையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்சியில் சேரும்போது திமுகவை கேள்வி கேட்கும், திமுகவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை கேள்வி கேட்கும், ஊழல் பேசணும், அதிமுகவில் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுவாளிகளை தோலுறுத்தி காட்டணும், இங்கே என்னென்ன தப்பு பண்ணுதோ பேசணும். இதுக்கு கூட மக்கள் பிரச்சனையை பேசணும். அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபேமிலி, இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸில் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டில் எதுவுமே இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆக்சஸ் இருக்குது, அமித்ஷாவை பார்க்கலாம், ஒட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இவ்வளவும் கொடுத்து இன்னமும் கட்சியை வந்து வளர்க்க விடாமல் இன்னமும் கட்சி வந்து எங்கே இருக்குதோ அதே நிலைமையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அவங்க கூட இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, ட்விட்டரில் போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, ஆஹா அபார வெற்றி, இப்போ இந்த வர தேர்தலில் தெரிஞ்சு போயிடும் எதுக்கு நம்ம அங்கே எங்கே போனோம். இப்போ அந்த லெவலில் தான் வச்சுருக்கிறாரு. புரியுதுங்களா? அண்ணாமலையை விட அந்த கட்சியில் நிறைய பேர் இதை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இவருக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவமோ இல்லை அந்த அணுகுமுறையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. வாய்ப்பு கிடைத்து தவற விட்டேன் அப்படின்னு அந்த ஸ்லோகனுக்கு அடிப்படையில் யார் சம்பந்தமான ஐயா திரு அண்ணாமலை தகுதியற்றவருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. தகுதியற்றவர்ன்றது ஒரு மிகைப்படுத்தின வார்த்தை. மக்கள் மீது புரிதல் இல்லாதவர்னு நான் அவரை பார்க்குறேன். அரசியல் தன்மை, தமிழர்கள் எவ்வாறு சிந்திப்பார்கள்ன்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு அரசியல் அடிப்படையே வந்து அவருக்கு இன்னும் பிரச்சனையாக இருக்குது. இவர் கற்றுக்கின பாடம் இன்னும் பத்தாது. அரசியலில் அதாவது அண்ணாமலைக்கு தகுதி இல்லை, அண்ணாமலை வரமாட்டார், முதல்வர் ஆக மாட்டார், அதெல்லாம் நான் ஆருடம் சொல்பவன் இல்லை. இந்த தேதியில் இவர் இன்றைக்கி பண்ணுற அரசியலுக்கு நோட்டா விட வேணால் கூட ஓட்டு கிடைக்கும். இதை வச்சு எதிர்கட்சி ஆகிறதோ ஆட்சியை பிடிக்கிறதுலாம் சாத்தியம் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாருன்னா அன்றாடம் வந்து கேள்வி கேட்குறது, பேசுறது, இது எல்லாரும் பண்ணுவாங்க. இதை தாண்டி என்ன செய்தார்? இதை தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் செய்தாங்க, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தாங்க, அண்ணன் எல் முருகன் செய்தார், இவ்வளோ பேர் செஞ்சாங்க. அப்போ வளராத பாஜக இப்போ நீங்கள் வளர்த்துருவீங்களா? எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களும் திமுக குற்றச்சாட்டு தான் சொல்லியிருந்தாங்க. மேபி அதை விட நீங்கள் கொஞ்சம் காட்டமாக வேணால் பேசலாம். அதுக்கெல்லாம் மொத்த ஓட்டையும் தூக்கின்னு வந்து போட்டுற முடியாது உங்களுக்கு. அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. இன்னமும் அண்ணாமலையுடைய வேலை வந்து அதிகமான மட்டும்தான் அது ஒரு பேசுபொருள் ஆகும். கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இன்னும் முதிர்ச்சி பெற வேண்டும். பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கு என்பது இந்தியாவையே ஒரு உலுக்கிய ஒரு வழக்காக பார்க்கப்பட்டது. 2022 ஆகஸ்ட் 15 அந்த தேதியில் அந்த குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்னடா அது இப்படியாப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு. மீண்டும் அவர்களை அந்த தீர்ப்பை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம். இப்போ அதில் 9 பேர் காணலை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவனாக வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா நாட்டில் வந்து அரசியல் கட்சிகளோ இல்லை சித்தாந்தம் சிந்தனைகள் இதெல்லாம் மீது நம்பிக்கை போகும்போது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு புகலிடம் வந்து நீதிமன்றம் தான். அந்த நீதி கிடைக்கிறது அப்படின்றது வந்து யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கிய அங்கம்.
குறிப்பாக பில்கிஸ் பானு அவர்களோட அந்த கோர்ட்டு பார்க்கணும். என்னால் மூச்சு கூட விட முடியல, நெஞ்சில் ஏதோ வந்து ஒரு ஒரு பாறாங்கல்லை வைத்தது போல் இருந்தது, இந்த தீர்ப்பு வந்தது ஒன்று அந்த பாறாங்கல்லை அகற்றப்பட்ட மாதிரி இருக்குது, என்னால் இப்போ தான் மூச்சு விட முடியுது அப்படின்றாரு. அப்போ அந்த அந்த வார்த்தைகள் வந்து ஏதோ ஒரு சாதாரண வார்த்தைகள் கிடையாது. காரணம் வந்து ஒரு ஒரு 10 பேருக்கு மேலே அவங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க. அது ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ உச்சகட்டமான ஒரு பிரச்சனைகள் சந்தித்த ஒரு பெண்மணி. அப்போ கடைசியில் வந்து கோர்ட் வந்து சில மாதங்கள் தாமதமானாலும் சரி, கோர்ட் வந்து ஒரு ஒரு வழக்காடு நீதிமன்றம் ஒரு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. அப்போ அந்த தீர்ப்பை வந்து முதல்ல நம்ம வரவேற்கிறோம். ரெண்டாவது வந்து கூடவே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, குஜராத் கவர்மெண்ட்டை கண்டித்து இருக்கிறது. அதாவது ஒரு சில சாதாரண தண்டனையில் வரவங்களுக்கு நீங்கள் ரெமிஷன் கொடுக்கலாம். இவ்வளோ வருஷம் இருந்தாங்க, நன்னடத்தை காரணமாக அவங்கள வந்து வெளியில் விடுறது அப்படின்றது ஒரு ப்ரிசன் மேனுவல்லையோ இல்லை அந்தந்த மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருந்தது. இதற்கு சாதகமாக ஒரு சில உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் வந்திருக்கு. இது வந்து கண்ணியத்தோடு நடந்தவர்களுக்கும் சூழ்நிலைக்காக கொலை செய்தவர்களோ இல்லை சூழ்நிலைக்காக தவறு செய்தவர்களோ, இப்போது ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட குடும்ப பெண்மணியை வந்து ஒருத்தர் வந்து பலாத்காரம் பண்ணிடுறாரு. அப்போ அவர் பழிக்கு பழி என்ன பண்ணுறாரு, கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அவர் பண்ணது கொலை, ஆனால் பழிவாங்குதலுக்கு பண்ணுறாரு. அப்போ பழிவாங்குதலுக்கு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸும் கொலை கேஸ் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒரே ஒரு கேஸ் ஆயிருக்கு, வேறு பெரிய குற்றம் கிடையாது, அந்த அடிப்படையில் வந்து தீர்ப்பு இருக்குது, அவங்க ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு 8 வருஷம் ஆயிடுச்சு நன்னடத்தை இருக்குன்னா அவங்கள வந்து வெளியில் விடுறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இயல்பை தூக்கி பில்கிஸ் பானு கேஸில் இருக்கவங்களுக்கும் இதுதான் ஜாக்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆணையை போட்டு இவங்க வெளியில் விட்டாங்க. வந்தவன் பூரா ஃப்ராடு. ஒரு பெண்மணியை எப்படி நடத்தணுன்ற கண்ணியம், அவங்க இஸ்லாமியர் இருக்கட்டும், கிறிஸ்துவர் இருக்கட்டும், இல்லை இந்துவாக இருக்கட்டும், அதெல்லாம் வேணாம். அடிப்படையில் ஒரு பெண்ணை மதிக்காத ஒரு ஆண் வந்து ஆண் மகனாகவே இருக்க முடியாது. அவன் யாராக வேணா இருக்கட்டும். அந்த கண்ணியம் கூட தெரியாத ஒரு மிருகங்கள் அந்த மிருகங்கள். நம்ம வந்து இப்போ இந்த சிறுத்தை ஒன்று ஒருத்தர் அடிச்சிச்சு, இல்லை ஒரு 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 புலி வந்து ஒருத்தர் அடிச்சிச்சுனாலுமே அது மேனிட்டர்னு பேரை வச்சு தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டுறோம், வெளியே விடுறது கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் 5 அறிவு இருக்கிற மிருகத்துக்கு கூட நம்ம கருணை காட்டுறது கிடையாது, உடனே தூக்கிடுறோம் காட்டில் இருந்து. ஆனால் இவர்கள் 6 அறிவு படித்தவர்கள். இவர்கள் வந்து அதை பண்ணதை கொஞ்சம் கூட வெக்கம் ஈனமானமே எல்லாம் வெளில சுற்றிட்டு இருக்கிறவங்க. இவனுங்களை போய் வெளில விட்டுருக்காங்க. அதை தான் கோர்ட் இதே கேள்வி நான் கேட்டால், இந்த கேள்வியை வந்து இது வந்து மக்களோட உணர்வு, என் போன்றவர்களோட உணர்வு. இதை வந்து நாகரிகமான சட்ட வார்த்தைகளால் கோர்ட்டு வந்து அழகாக கேட்டு. இல்லை, நாகரிகம்னு சொன்னீங்க, இந்த ஃப்ராட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அங்கங்கே நாகரிகம் வந்தது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசடியை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த. இல்லை, அதுதான். அதாவது நான் வந்து யதார்த்தமான வார்த்தையில் சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் உன்னை என்ன சொன்னேன், சட்ட ரீதியாக இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் பண்ணிக்கலான்னு சொன்னதை நீ வந்து ஃப்ராடு வேலை பண்ணிட்ட. நான் சொன்னது வேற, நான் சொன்ன தீர்ப்பானது வேறு, அதனுடைய விடயம் வேறு, அதனுடைய பொருள் வேறு, அதனுடைய செக்ஷன் வேறு, சரத்து வேறு. அதெல்லாம் உன்னோட அரசியல் ஆதாயத்துக்கு ஃப்ராடு தனம் பண்ணிட்ட, உங்களை ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கு கோர்ட். அதுதான் அதோட பொருள். இதை விட ஒரு 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 கடினமான சொற்களால் வந்து ஒரு மேலவை நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தையோ இல்லை அரசு அதிகாரத்தையோ கேள்வி கேட்க முடியாது. இப்போ இதில் இன்னொரு கூத்துனா அதில் நிறைய பேர் காணுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இப்போ அவங்கெல்லாம் கிடைக்கலன்னா எந்தெந்த அதிகாரிகள் இதுக்கு காரணமோ அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணப்படணும், இல்லை அந்த வேலையை விட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும். இப்போது இந்த தீர்ப்பில் அவங்க சொல்கிறது வந்து இந்த விடுதலை செய்யணும் அப்படின்னா கூட மகாராஷ்டிரா அரசு தான் செஞ்சுருக்கணும். அப்போ இது மகாராஷ்டிரா அரசுக்கு போயிடுச்சுன்னா இப்போது அங்கே பாஜக ஆட்சி தானே நடக்குது. இல்லை, இது வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஆட்சி எந்த ஆட்சி வேணா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும், உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றம் சொன்னதை உடனே செவிசாய்த்து அந்தந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் மாண்பு மிச்சமாகும். இப்போ இது இப்படியே போய் விட்டாங்கன்னா இது வந்து அவங்களுக்கு தான் அது ஒரு நெகட்டிவாக போகும். இது வந்து அப்புறம் என்ன ஆகுனா, கோர்ட் இன்னும் 2 வாட்டி கேள்வி கேட்கும். அப்புறம் சமுதாயத்தில் பேசக்கூடிய நல்லவர்கள் யாருன்னா 4 பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. அது வந்து மேலும் வந்து இந்த பாஜக அரசுக்கு வந்து ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும். அத்தகைய ஒரு தலைகுனிவுக்கு அவங்க தயாராக மாட்டாங்கன்றது என்னோடய புரிதல். ஏன்னா இது வந்து வழக்காடு மன்ற பிரச்சனை. இது வந்து யாரோ வந்து ஒரு அரசியல் கருத்து கிடையாது, இல்லை வந்து ஒரு எதிர்கருத்து, அந்த கருத்து இந்த கருத்து அப்படி கிடையாது. இது தீர்ப்பின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விடயம். அதனால் அந்த தீர்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செஞ்சு விடுவாங்கன்ற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சரிங்க சார், இப்போது இது அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பார்க்கும்பொழுது இப்போ 9 பேர் காணலை, அவன் மாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. காவல்துறை எஸ்பி அதை தான் சொல்கிறாரு, அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. 11 பேரில் 9 பேர் தெரியலன்னும் போது ஜெயிலேருந்து வெளியில் வரும்பொழுது மாலை போட்டு ஆரத்தி எடுத்து காலில் விழுந்து வணங்கி கொண்டு வந்தவங்க அப்படி மிஸ் ஆவாங்களா, இல்லை அப்படி மறைக்கப்படுவாங்களா? அதாவதுங்க, எதையோ மறைச்சி வச்சுட்டு கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ மாயம் மந்திரம் அப்படின்னா வந்து இது அதான் பார்த்துக்கங்க. இப்போ இந்த லெவலில் இருக்குது காவல்துறையினுடைய லட்சணம் என்பது.
அதாவது கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து உள்ளே போகிறாங்க, அவங்கள வந்து வெளியில் எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க காணும் அப்படின்னா, இப்போ இதே வந்து தடா சட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு, இல்லை பொடா சட்டத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு, இல்லை இலங்கையிலேருந்து அகதிகளாக வராங்க, அவங்கெல்லாம் இதேமாரி மாயமானா நீங்கள் ஒத்துக்குருவீங்களா? அவங்கள எப்படி கழுகு பார்வையோடு அவங்க திருந்தினா கூட திருந்திட்டாங்களோ அப்படின்ற இல்லையோ அப்படின்ற அந்த ஒரு ஐயத்தில் வைத்து அந்த அந்த அதாவது அப்பா தப்பு பண்ணியிருப்பாருங்க. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக சொல்லுவோம், அந்த குடும்பத்தில் இருக்க மற்ற ஆண் நபர்கள்லாம் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க, எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் புரியும், அது எல்லாருக்கும் தெரியாது. காரணம் வந்து இந்த காவல்துறையினுடைய அந்த பார்வை, அவங்களோட பார்வை என்னென்னா இந்த 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 இடத்துல இருந்து வரவன் இந்த தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்ற அந்த குறுகிய பார்வை. புரியுதுங்களா? இது வந்து நம்ம வந்து இது தப்பு இது ரைட்டுன்றது நம்ம அது சொல்ல முடியாது. அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா மேபி அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க உங்களுக்கு வந்து தகப்பனார் தான் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து முதல் எடுத்துக்காட்டு. தகப்பன் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து ஒரு 50 விழுக்காடு நாசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே 50 விழுக்காடு அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சமுதாயத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் காவல்துறை என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த 50 விழுக்காடு பாழா போகிறதுக்கு இருக்குது பாருங்கள், அதையே 100 விழுக்காடாக பார்ப்பாங்க. அங்கே தான் எங்கள் சமுதாயத்தில் பிரச்சனை. அப்போ இந்த கேஸ்லேயே என்னென்னா, இந்த 9 பேரை நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா அப்போ உங்கள் பார்வையானது எப்படி இருக்குன்னா, இவர்கள் நிரபராதி, இவர்கள் மீது எதுவும் இல்லைன்னு 100 விழுக்காடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் அவர்கள் மீது நீங்கள் அந்த பார்வையை வைக்கல. அப்போது எங்கே பார்வையை வந்து தவற விடணுமோ அங்கே பார்வையை வைக்கிறது, எதை வந்து பார்க்கவே கூடாது இதை மன்னிச்சு விடலாம், இந்த இந்த இளைய சமுதாயம் நல்லா வருமோ அங்கே வந்து அதிகமாக பார்வை வைக்க. மன்னித்து விடும்போது கூட பார்ட்னர் இவங்க தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எம்எல்ஏ கூட சொல்லியிருந்தேன். நான் வந்து புரிதல் இல்லாதவங்க பேசுவாங்கங்க. அதாவது குற்றவாளி குற்றம் செய்யாதவர் 2 பிரிவு தான். ஆண் பெண் எப்படி இருக்கோ அந்த மாதிரி குற்றவாளி குற்றவாளி. இதில் வந்து சாதி மதம்ன்றதெல்லாம் வராது. எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, எல்லா மதத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாதவர்கள் அவர்களோட அரசியல் பிழப்புக்காக பேசக்கூடிய வார்த்தைகள். குறைந்தபட்சம் இந்த மாதிரி குற்றச்சாட்டில் இருக்கிறவங்களுக்கு 110 போட்டு வச்சிருப்பாங்க சார், அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தும் இல்லை? இவங்க வந்து அவங்கள மானிட்டரே பண்ணலை. இல்லை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ ஐயா செந்தில் பாலாஜியோட சகோதரர் தேடப்படும் குற்றவாளி, அவரை பிடிக்கணுன்னா பிடிக்க முடியாதா? ஸ்காட்லாண்டு போலீஸ் மாதிரி இருக்கக்கூடியது தமிழக போலீஸ். சரி, தமிழக போலீஸ் தேட மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து அமைச்சரோட உறவினர். ஏன் பாஜக கூட இருக்கிற அந்த அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லாம் இருக்கே, அவங்களாம் ஏன் அவர் இன்னும் பிடிக்கல, இன்னும் பண்ணல? சொன்னோம் இல்லைங்களா, அரசியல் அப்படியே வெளியில் விட்டு அப்படியே அந்த கெட்ட பேர் வர வரலாம் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிப்பாங்க, அப்புறம் தேவைப்படும்போது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அது காலம் தாழ்த்துறது. பிடிக்கக்கூடாதுன்றது அவர்களோட நோக்கம். அதேமாதிரி இந்த கேஸ்லேயும் பிடிக்கக்கூடாதுன்றது அந்த கவர்மெண்ட்டோட நோக்கம். அப்போ அவங்க பிடிக்க மாட்டாங்க, கேட்டால் மாயமாயிட்டாங்க, மந்திரமாயிட்டாங்க அப்படின்னு எதனா இது மாதிரி காதில் பூ சுற்றுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சமுதாயத்தில், அதாவது சந்திராயனுக்கு 3க்கெலாம் விடுற அந்த ரேண்ட் ரோவர் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபோட்டோ பிடிச்சி 3ல் இப்படி தான் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் 9 பேர் காணோன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் வீட்டு காசில் அப்போ சம்பளம் கொடுக்குறீங்க அந்த காவல்துறைக்கு? சிறுத்தை காட்டில் காணோம், புலி காணா போச்சுன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியுது, எங்கேயோ ஓடி போச்சு. அதுவே கேமரா ட்ராப் வச்சு பிடிச்சிடுறாங்க, ட்ரோனை போட்டு மேலே அமைச்சு பிடிச்சிடுறாங்க. 3 நாளில் 4 நாளில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கூடலூரில் ஒரு குழந்தைய ஒரு சிறுத்தை அடிச்சிச்சு, 2ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஆள் காணும், கொலை கேஸில், கற்பழிப்பு கேஸ்லேயும் கொலை கேஸ்லேயும் புக்கானவனுங்க காணும்னா இந்த சமுதாயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? வேண்டுமென்றே இந்த தீர்ப்பை மழுகடிக்க வைக்கணும், அல்லது இந்த தீர்ப்பை வந்து நாசம் பண்ணணும் அப்படின்னு. தீர்ப்பு மழுகடிக்கணும், நாசம் பண்ணுறதுனாலங்க திமிரோட உச்ச கட்டங்க இது. ஓகே ஓகே. நீதியால் நீங்கள் கட்டுப்படுவீங்க, நான் கட்டுப்படுவேன், சாமானிய மக்கள்கள் கட்டுப்படுவாங்க, நம்மெல்லாம் கட்டுப்படுவோம். இவங்க நீதியையே மீறி இல்லை நாங்கள் ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தர்மமோ, இவங்களுக்கு வந்து இப்போ சாமி பேரை சொல்லி ஏமாற்றுகிறவர்கள். ராமரை கும்பிடுறவங்களா இருந்தால் என்ன பண்ணிடணும்? ஆரத்தி எடுத்துருப்பாங்களா? ராமரோட பார்வை கதை என்ன சொல்லுது? ராமரோட பார்வை எந்த பெண் மீதும் விழாது, அவரோட பார்வை நேராக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல யோகிதனுக்கு எடுத்துக்காட்டுனா ராமர் தான். ராமர் என்னைக்குன்னா பெண்களை வந்து பாலியல் இது பண்ணார் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு கதையோ கூட கிடையாது. அப்போ நீங்கள் உண்மையிலே ராமரை கும்பிட்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 9 பேரை எப்படி உள்ளே விட்டுருக்கணும்? அதுதானே பாதுகாப்பு. மதம் அதை தானே சொல்லுது, எல்லா மதமும் அதை தானே சொல்லுது. மக்களுக்கு, மனிதருக்கு மனிதர் பாதுகாப்புன்னு தானே சொல்கிறது. அப்போ நீங்கள் உண்மையான அந்த நீங்கள் சார்ந்த மதத்துக்கு கூட நீங்கள் உண்மையாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும். அது இவர்கள் ராமர் வழியில் சாமி கும்பிட வந்தவர்கள் அல்ல அப்படின்றது என்னோட புரிதல். உண்மையிலே இவர்கள் ராமர் பக்தர்களாக இருக்கிறாங்க, இல்லை அனுமானை நேசிக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னா அங்கே வந்து சீதாவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா ராமாயணத்தில் இருக்கிறத சொல்கிறேன், இவர்கள் கும்பிடக்கூடிய விஷயத்தில்
அதில் சொல்லியிருக்கிறது கூட நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டேன்றீங்களே, அப்போ உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறது? அப்போ அதாவது காலகாலத்தில் ஒரு கதை சொல்லி ஏமாற்றணும், சாமி பேரை வச்சு பண்ணணும். இதை கூட அது மத ரீதியாக தான் இதை சிந்திக்கிறாங்க அவங்க. பாதிக்கப்பட்ட மதம்ன்றது குறுக்கில் வந்ததுங்க. மனிதாபிமானன்றது எந்த காலத்துலேருந்தும் இருக்குது. அப்போ மனிதர்களாக நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த கேள்வி தான் ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு நீண்ட உரையாடல் இது. மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.